ஒரே ஒரு கோரிக்கை, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அங்க இருந்த அவருடைய வகுப்புல இருந்த மாணவர்கள் கிட்ட, என்ன தமிழ்நாடுன்னா நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது எங்களோட தான் அவ்வளவா இணைந்து செயல்பட மறுக்கிறீர்கள் என்று சொன்னபோது, அந்த பள்ளி வகுப்பிலே இருந்த பெயர் பட்டியலை எடுத்து காட்டி, உங்க பேரெல்லாம் பாருங்க, எங்க பேரெல்லாம் பாருங்க, எங்களுடைய பேருக்கு பின்னால் நாங்கள் மனிதர்கள், எங்க தந்தை பேர் அதோட நாங்க நிறுத்திக்கிறோம். ஆனா உங்களுடைய பேரை பார்த்தாலே நீங்க எந்த ஜாதி, எந்த ஊரு எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது. இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண். கல்வி கண்ணை இந்த ஜாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகளும் பிரிவுகளும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மண், தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண். தயவு செய்து இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி பெயர்களோடு அடிக்காதீங்க. நம்ம எல்லாம் மனிதர்கள், நாம் அத்தனையும் தாண்டி உழைப்பாளிகள், அதை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். இதை நான் என்னுடைய வேண்டுகோளாக உங்க அத்தனை பேருக்கும் வைக்கிறேன். இணைந்து செயல்படுவோம், தமிழர்களாக உயர்ந்து நிற்போம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நடத்தக்கூடாது, பணம் கொடுத்தா சுத்தப்படுத்துறாங்க. எம்எல்ஏ பண்ண கக்கூஸ் எம்எல்ஏ பண்ண முடியுமா? கக்கூஸ் எம்எல்ஏ பண்ண முடியும், குப்பல் எம்எல்ஏ பண்ண முடியும். ரேஷன் கடை கட்டத்தை இடம் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாநகராட்சி எல்லாம் உங்க சொத்தா? உங்க சொத்தா? மாநகராட்சி உங்க சொத்தா? அதிகாரி உங்க சொத்தா? இப்ப முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? ஆமா, முதலமைச்சர் நல்லா பண்றாரு. முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த மண்டல தலைவர் முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. தன் வீட்டின் அருகாமையில் நடந்த கூட்டத்திற்கு தனக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை, தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டப்பேரவை உறுப்பினர். எல்லா அதிகாரி கூட்டு வச்சு நடத்த சொல்றாரு இல்லையா? நீ எப்படி விருப்பத்தை நடத்துற? யாருக்கு நடத்துற? யாருக்கு நடத்த? நீ இது வரைக்கும் சேலம் மாநகராட்சியில நடக்கிற ஒரு கூட்டத்தோட என்ன கூப்பிடல இல்லைங்க. வார்டு கமிட்டி கூப்பிடுறதுக்கு எனக்கு எம்எல்ஏ கூப்பிடல. அவங்க உங்க விருப்பத்தில் நடத்தக்கூடாது, அதிகாரி விருப்பத்தில் நடத்தக்கூடாது. சட்டப்பேரவை உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாநகராட்சி 15வது வார்டு கூட்டம் நடந்திருக்கு. பாமக சட்டப்பேரவை உறுப்பினரான அருள் இவரோட வீட்டுக்கு பக்கத்துல தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கு தன்னை ஏன் அழைக்கல அப்படின்னு கூட்டத்துக்கு போய் கண்டனம் தெரிவிச்சதா கூறப்படுது.